ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆர்மி ஸ்கூல் குழந்தைங்களோட லைஃப் தான். தமிழ்நாட்டிலலாம் ஒரே ஸ்கூல் டைமிங் தான் ஃபிக்ஸ். இங்கே லக்னோவில் அப்படி கிடையாது. குளிர்காலத்துக்கும் வெயில் காலத்தில் ஒரு 6 மந்த் வந்து டைமிங் ஒரே மாதிரி இருக்கும். குளிர்காலத்தில் போன மாதம் டைமிங் வந்து 7:50, இன்னையிலேருந்து டைமிங் சேஞ்சு 8:50 ஆயிடுச்சு. ஜனவரியில் வந்து குளிர் இன்னும் கூட ஆகிடும். குளிர் அதிகமாக ஸ்கூல் டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஜனவரியில் வந்து 10 மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 3:30க்கு முடிக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. இது வந்து ஆர்மி குவார்ட்டர்ஸ் தான். இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஏஎல்எஸ் தான் வந்து வண்டி வந்து வரும். பஸ்ஸும் வரும். பஸ்ஸு வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். ஏன்னா சிட்டிக்குள்ளே ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட ஒரு 100 வண்டி கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். நம்பர் போட்டு தனித்தனியாக வந்துக்கிட்டு இருக்கும். ஏபிஎஸ் இங்கே 3 ஏபிஎஸ் இருக்குங்கிறனால மாற்றி வரும். அதனால பஸ்ஸு கம்மியாக வரும். இல்லைனா டிராஃபிக் வந்து அதிகமாயிரும். பெரிய வண்டியாக இருந்தால் திரும்ப செய்ய கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதனால் வந்து சின்ன வண்டிகள் தான் அதிகமாக வரும். இந்த வண்டிகளை நானே இங்கே வந்து தான் பார்க்குறேன். மோஸ்ட்லி ஏபிஎஸ் ஸ்கூலுக்குள்ளே தான், ஆர்மி கேண்டுக்குள்ளே தான் ஏபிஎஸ் ஸ்கூல் மோஸ்ட்லி இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் ராஜஸ்தானில், அசாமில், ஜம்முவில். அதனால பஸ்ஸு தான் இருக்கும். அதனால் பிரச்சனை இருக்காது. இது சிட்டிக்குள்ளே போகிறதுனால பஸ்ஸு இருந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்கிறனால கார்னரில் திரும்ப கஷ்டமாக இருக்குங்கிறனால இந்த சின்ன சின்ன வண்டிகள் வரும் அதிகமாக அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். மோஸ்ட்லி எல்லா யூனிட் வண்டிகளும் கலந்து தான் ஓடும். இப்போ எங்களுக்கு ஒரு யூனிட் வண்டி வரும். நம்பர் தான் நமக்கு வந்து கணக்கு. இன்றைக்கி வந்து ஸ்கூல் டைமிங் வந்து 8:50, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் ஜனவரி போகும்போது 10 மணி ஆகிடும். பிள்ளைங்க காலையில் மொதல் நாள் வந்து எப்போவுமே வந்து எப்படி முன்ன பின்ன ஒரு 1/4 மணி நேரம் முன்ன பின்ன தான் வரும். அதனால் வீட்டுக்கு முன்னாடியேங்கிறனால பிள்ளைங்க இறங்கி போயிட்டாங்க. எல்லா பேரண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்தந்த ஸ்டாப்பில் அவங்கவுங்க குவார்ட்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற அந்த மெயின் ரோட்டில் போய் ஏறிப்பாங்க. குவார்ட்டர்ஸ்க்குள்ளெல்லாம் சுற்றி வர முடியாது. ஏன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுவாங்க அப்படிங்கிறனால அலோடு கிடையாது. அந்த மெயினில் வரும். நம்ம இந்த சைடு இருக்கிற வீடெல்லாம் போய் அந்த கார்னரில் போய் நின்றுக்க வேண்டியதான் அவங்க வீட்டு முன்னாடி. அதனால் இன்றைக்கி இதே வந்து எங்கள் பக்கத்து வீட்டு குழந்தைங்க வெளியில் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஹாய் சொல்லிட்டு போனாங்க போகும்போதேவும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து இவங்க லைஃப் வந்து இருக்கும் லக்னோவில். ஆனால் நான் என்ன தான் எத்தனை ஸ்டேட்டு போனாலும் நம்ம தமிழ்நாடு மாதிரி வராது. இங்கே ஸ்கூல் டைமிங், சாப்பிட்ற டைமிங் எதுவுமே ஃபிக்ஸாக இல்லை. நான்லாம் வீட்டில் இருக்கும்போது 8 மணிக்கு காலை சாப்பாடு கொடுத்துருவேன். நைட்டு சாப்பாடு 8 மணிக்கு முன்னாடியே முடிச்சிருவோம். இங்கே எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறிடும். காலை சாப்பாடு இவங்க இன்றைக்கி டைம் சேஞ்ச், அதனால் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. மதியத்துக்கு டிஃபன் இந்த தோசை சப்பாத்தி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா 3:15 3:20 ஆகிடும். 3:15 3:20க்கு வருவாங்க. வந்து தான் மதிய சாப்பாடே சாப்பிடுவாங்க. டிஃபன் சப்பாத்தி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி கொஞ்சம் ஃபீல் இருக்காது. குளிருங்கிறனால இங்கே எல்லாருமே சப்பாத்தி, பன்னீர் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க. என் பையன் அவன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லி நேற்று போனான். 2nd படிக்கான். அந்த பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போனான்னு அனுப்பி விட்டேன். நம்மளெல்லாம் சின்ன பிள்ளைல எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. இது ஆர்மி குவார்ட்டர்ஸுங்கிறனால அந்த குழந்தை சைக்கிள் எடுத்துகிட்டு மெனக்கிட்டு வந்துருச்சு வீடு தேடி. அந்த குழந்தையோட நம்பர் வந்து வீடு நம்பர் 31, எங்களோட வீடு வந்து 73. சைக்கிள் எடுத்து வந்துட்டேன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். இப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு இப்படியெல்லாம் அனுப்ப வேண்டியது இருக்குது. பாய்.